ஹாய் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் சகுந்தலா எஸ்எஸ் குமாருங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு ஃப்ராங்க் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் கேட்ட மாதிரி ஒரு ஃப்ராங்க் வீடியோ தான் பார்க்க போகிறோங்க. யாரை வச்சு ஃப்ராங்க் பண்ண போகிறோன்னா, என்னோட கணவரை வச்சு தான் ஃப்ராங்க் பண்ண போகிறோம். அவங்க ஒர்க் போயிருக்காங்கங்க. ஒர்க் போயிட்டு இப்போ வர்ற டைம் ஆகிடுச்சு. நான் கால் பண்ணி கேட்டேன், வந்துட்டுருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன ஃப்ராங்க் பண்ண போகிறேன்னா, எனக்கு உடம்பு சரியில்லை. ஆல்ரெடி ஒரு வாரமாகவே உடம்பு சரியில்லை இல்லைங்க. அதை வச்சு தான் இப்போ ஃப்ராங்க் பண்ண போகிறோம். எனக்கு உடம்பு சரியில்லை, நீ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனியா, என்ன ஏதுன்னு கேட்குறியா அப்படிங்கிற மாதிரி தான் ஃப்ராங்க் பண்ண போகிறோம். சரி, இந்த வீடியோவை பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டீயை ஒரு கிளாஸ் சூடு பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னது ஒரு கேட்குறேன் பாரு, அது பண்ணுறேன் இது பண்ணுறேன். என்ன டைலாக்? என்ன டைலாக்? ஆமா, இந்த முடியல ஏதாச்சும் யார் என்ன கேக்குறீங்க? ஒருத்தர் ஒன்றும் கேட்கறது இல்ல. முடியல, இந்த முடியல, கைகாலெல்லாம் வலிக்குதா, ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போ, உடம்பு சரியில்லைன்னு சொன்னா என்னாச்சு? ஏதாவது யார் கேட்கறது? யாரு? ஒரே வழிதான் இருக்குது. தீர்வு நான் சொல்லட்டுமா? என்ன? அந்த அருவாள் எடுத்துட்டு வந்து கையை ரெண்டே இதோட காலை ரெண்டே மொட்டியோட வெட்டி போட்டா வேலையே முடிஞ்சிடும். எந்த வழி வராது. நீ பாத்துக்கல. நான் பாப்பேன். நான் பார்க்காம நீ பாப்பியா? ஆள் பாருங்க, பேனா போடல, ஜன்னல் திறந்து அப்படியே காத்து பிச்சுக்கிட்டு வருது உங்களுக்கு. நாளைக்கு வேலைக்கு போயிரு, ஞாயிற்றுக்கிழமைனாலும் வேலைக்கு போயிரு. என்ன பண்ண சொல்ற? நீ வாங்குறானுங்க, வேணா வேலைக்கு போக வீட்டிலே உட்காந்துக்கிட்டு சொல்லு, உட்காந்துக்கிறேன். எனக்கு ஜாலியாக தான் இருக்கு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொன்னீங்கன்னா இந்த விதண்டாவாதம் பேசுறத மனுஷனுக்கு கடுப்பாகிறது. பேசாம அப்புறம் வேலைக்கு போக அந்த உடம்பு சரியில்லைன்னு சொல்லி எத்தனை நாள் போகல? 6 நாள் போகல வேலைக்கு, தெரியுமா? சொல்ல அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவீங்க. சரி, ஏதோ ஓட்டி வாத்தி வச்சா மறுபடியும் ஏதாவது லீவ் போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட 5 நாள் இஎல்ல கழிச்சிட்டாங்க. மொத்தமே 12 நாள் தான். அதுக்கு என்னன்ற இப்ப சொல்றேன். அப்ப முடியலன்னா உடம்பு சரியில்லை வீட்டுல இருந்து பார்க்க கூடாதா? எல்லாரும் அப்படித்தான் வேலைக்கு போயிட்டுறாங்களா? சொல்லு. முடியல அப்படின்னா என்ன முடியலப்பா? இல்ல முடியல, என்ன முடியல? நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. இப்ப இஎல்ல போயிருச்சு, லீவ் ஆயிருச்சு அப்படின்னா அப்ப வீட்டுல யாருக்கும் உடம்பு சரியில்லைன்னா பார்க்க வேண்டாம்? அதுதான் லீவ் போட்டாச்சு, நீ கரெக்ட் பண்ணணுங்கிற. நான் இன்னும் வருஷம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, 3 மாசம் தான் போச்சு. அதுக்கு அதனாலதான் என்னங்கிறனா, உடம்பு சரியில்லைன்னா எல்லா வீட்லயும் லீவ் எடுப்பாங்க தானே? யாராச்சும் வீட்டுல உடம்பு முடியலன்னா லீவ் எடுக்காம இருப்பாங்களா? லீவ் எடுப்பாங்க தானே? அப்புறம் என்ன சொல்லிட்டு இருக்கிற? பத்த கணக்கு சொல்லிட்டு இருக்கிற எனக்கங்காயத்தை விடு. இப்ப கூப்பிடும்போது ஏதோ போய் பார்த்தா தானே, ஓட்டி பார்த்து வச்சா தானே மறுபடியும் வேணும்னா லீவ் எடுக்க முடியும். அதுக்கு ஞாயிற்றுக்கிழமை நாள் போயிடும். போய் அந்த ரூம்ல இருந்து கொஞ்ச நேரம் ஃபேன் போட்டு அந்த ரூம்ல உட்கார்றது. அந்த ரூம்ல ஃபேன் அதுக்கு மேல ஓடுது. அது ஊர டஸ்ட் ஏறி கிடக்குது, ஃபேனே ஓட மாட்டேங்குது. கட்டி வச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதனாலதான் ஓடல. அவுத்து விட்டு பாரு, நல்லா ஓடும். பேசாம இருக்கு எனக்கு. அதை விட கடுப்புல இருக்க இவ பெல்ட், நல்லா லெதர் பெல்ட். பேசாம இருந்துட்டீங்கன்னா உனக்கு நல்லா இருக்கு. உனக்கு ஏதோ நேரம் சரியில்லை. லெதர் பெல்ட்னு சரி, நாளைக்கு வேலைக்கு போயிரு. அப்பளே இருந்து எனக்கு உடம்பு முடியல. நான் உன்னை சொல்றேன், நல்லா கேட்டுக்க. முடியலன்னு படுத்துக்கிட்டே இருந்தா கொஞ்சம் அப்படித்தான். முதல்ல யாராவது வேணும்னு முடியலன்னு எத்தனை நாள் உடம்பு சரியில்லைன்னு முடியலையும் எத்தனை ட்ரிப் நீ ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போன சொல்லு. இப்ப உடம்பு சரியில்லாம படுத்து எத்தனை நாள் ஆச்சு? 1 வாரம் ஆச்சு. ஏதாவது ஒரு அக்கறை இருக்கா? 1 வாரமா? பாக்கி 10 நாள் ஆச்சு உடம்பு சரியில்லாம நம்ம எடுத்து. ஒரு அக்கறை இருக்கா? ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனா என்ன ஏதுன்னு ஏதாவது கேக்குறியா? ஒண்ணுமே கேட்க மாட்டேங்கிற.
9 நாள் தான் ஆச்சு. வெள்ளியோட வெள்ளி 8, சனிக்கிழமை 9 நாள். அதுதான் நானும் சொல்றேன். உடம்பு சரியில்லைன்னா என்ன ஏதுன்னு ஏதாவது கேக்குறியா? ஒண்ணும் கேட்கல. அப்புறம் எதுக்கு இருக்கிற நீ வீட்டுல? எதுக்கு இருக்க வீட்டுல? வீட்டுல இருக்குல்ல. இல்ல வீட்டுல எதுக்கு இருக்கீன்னு கேக்குறேன் நானு. முடியல எப்படி ஏதாச்சும் ஒண்ணு ஆனாலும் பரவாயில்லையா? ஏதாச்சும் ஒண்ணு ஆனாலும் உனக்கு பிரச்சனை இல்லையா? கால் நல்லா பளபளன்னு இருக்கு. பேசாம கடுப்பேத்தாத. இல்ல நான் கேக்குறது அப்ப ஏதாவது ஒண்ணு ஆனா பரவாயில்லையா? உனக்கு என்ன ஏதாச்சும் ஒண்ணு ஆனானா வேற எவ்வளவு பாத்துட்டு போயிருவேன். என் பசங்களை தான் பையனுங்களை யாருவாப்பா சொல்லுவாப்பா. எனக்கு ஏதாச்சும் ஒண்ணுனாலும் அப்படித்தான் இருப்ப நீ. பையனுக்கு ஏதாச்சும் ஒண்ணுனாலும் அப்படித்தான் இருப்ப நீ. எல்லாத்துக்கும் யாருக்கு எதுனாலும் அப்படித்தான் இருப்ப. உனக்கு வந்து இப்ப சொல்ற உடம்பு சரியில்லை, உடம்பு சரியில்லாம லீவ் எடுத்துட்டேன், அதுல போயிரும் இதுல போயிரும். அதுக்காக உடம்பு சரியில்லை ஒரு வீட்டுல லீவ் எடுக்க மாட்டாங்களா? யாரு போயிருச்சு அதை சரி பண்ணனு மறுபடியும் கூப்பிடும் போது போனா தானே ஓட்டி பார்த்து வைக்க முடியும். அதுக்கு முதல்ல வீட்டுல இருக்கவங்க உடம்பு சரியா இருக்கணும், அப்புறம் நீ போய் ஓட்டிவாரு. மறுபடியும் சரியா இல்லைன்னா பொறு பாக்கலாம். நீ என்ன ஏது ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டியா? எத்தனை ட்ரிப் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போன? எத்தனை ட்ரிப் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனேன்னு சொல்லு. எத்தனை ட்ரிப் ஆஸ்பத்திரி சொல்லு. ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறக்கே உனக்கு முடியாது. முடியல என்னன்ற ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனா உனக்கு காசு செலவாகு. அதனால ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகாத, சரியா? எதுவுமே வாக்க வேண்டாம். நான் மட்டும் நல்லா இருக்கணும், உனக்கு சம்பாரிச்சு கொடுக்கணும். நான் உடம்பு நல்லா இருந்து உனக்கு சம்பாரிச்சு என்னன்னா ஆமா நீ சும்மா இருக்கிறேன்னு நான் சொல்லவில்ல. நீ யாரு மேல அக்கறை எடுத்துக்கிற? ஒருத்தர் மேல அக்கறை கிடையாது. சார்ஜர் வண்டியில முன்னாடி இருக்கு பாரு. ஏன் சார்ஜர் தான் இருந்துச்சே? சாம்சங்ல தான் இருந்துச்சுன்னு 50 என்னமோ. கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாது. வீட்டுல இருக்கிறவங்க யார் எப்படி போனாலும் பரவாயில்ல, நான் லீவ் எடுத்துட்டேன் 4 நாள் லீவ் எடுத்ததுதான் கண்ணு தெரியுத ஒழிஞ்சு உடம்பு சரியில்லாம உடம்பு சரியில்லையே அவளுக்கு ஆஸ்பத்திரி கூட்டி போனேன் அதனாலதான் நம்ம லீவ் எடுத்தோம், வேணும்னா லீவ் எடுத்தோம் அப்படிங்கறதெல்லாம் தெரியாது. உன்னோட கம்பெனில யாருமே லீவ் எடுக்கிறது இல்லையா? நீ மட்டும்தான் அதிசயமா லீவ் எடுத்துக்கியா? நான் தான் சொல்லிட்டு பாரு, நீ ஒரே வார்த்தை சொல்லு, வீட்டுல இருந்து சொல்லு, நாளைக்கு நான் வேலைக்கு போகல, சரியா? வீட்டுல இருந்து திங்கறக்கு எங்க போறது? ஆவுனா ஒண்ணு இப்படி இப்படி அப்படி திங்கறக்கு எங்க போறது? வீட்டுல இருந்துட்டு நானும் வீட்டுல இருக்கிறேன், நீயும் வீட்டுல இருந்து திங்கறக்கு எங்க போறது? தெரியுதுல்ல பேசாம அதுக்குன்னு நீ வேலைக்கு போனா லீவே எடுக்காம வேலைக்கு போவே. யாருமே லீவ் எடுக்கிறது இல்லையா? யாருமே உடம்பு சரியில்லை லீவே எடுக்கிறது கிடையாது. ஒரு நாள் சம்பளம் வேலைக்கு போலினாலும் 800 ரூபாய் கம்மியாகும், சரியா? அது 800 ரூபாய் வரும்போது அந்த 800 ரூபாய் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு சம்பாரிச்சுக்கலாம். இன்னைக்கு உயிர் போயிடுச்சுன்னா நாளைக்கு உயிர் திரும்பி வருமா? கேக்குறேன். இன்னைக்கு 800 ரூபாய் இல்லைன்னா நாளைக்கு 800 ரூபாய் சம்பாரிச்சுக்கலாம். இன்னைக்கு உயிர் போயிடுச்சுன்னா நாளைக்கு அந்த உயிர் திரும்பி வருமா? அத கேள்வி. இப்ப முடியும், அப்புறம் நீ எதுக்கு சம்பாதிக்கிற? சொல்லு, பதில் சொல்ல மாட்டீர. அவனுக்கு அப்பவே சொல்லிச்சு, சோறு தாண்டா திங்கிற அப்படின்னு. உங்க அம்மா அப்பவே சொல்லிச்சு என்ன ஒழுக்கமா இருந்திருக்க வேண்டியதானே? யார் வேண்டாம்னு சொன்னா? அதுக்கு சொல்ல, குடும்பத்தெல்லாம் பார்த்து ஒழுக்கமா இரு அப்படின்னு. குடும்பம் பாக்குற லட்சணம் தான் தெரியுதாச்சு. அதான் அப்பவே சொல்லிச்சுங்கிறேன். போன ஞாயிற்றையெல்லாம் முடிச்சு இழுத்துட்டு இருக்கிறது. கேட்கறதுக்கு பதில் சொல்லு. எத்தனை பேர் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு ஆஸ்பத்திரி போல இப்ப போலாம், சம்பளம் வந்து போலாம் டைப். என்ன சம்பளம் வந்தோனே எப்ப சம்பளம் வந்தோனே அது வரைக்கும் நான் இப்ப முடியாம இப்படியே படுத்துட்டே இருக்கிறதா? என்ன எதுவும் கேட்க மாட்டியா? சிரிக்க வச்சிட்டு இருக்காத. சரியா? உடம்பு சரியில்லை, சம்பளம் வந்தோனே தேவையே கிடையாது எனக்கு. முடியல ஆஸ்பத்திரிக்கு முடியலன்னு சொல்லி நான் உங்ககிட்ட கேட்டு அதுக்கப்புறம் நீ ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போற தேவையே கிடையாது. தேவையே கிடையாது. நீ ஆஸ்பத்திரியும் கூட்டிட்டு போக வேண்டாம், நீ எதுவுமே பார்க்க வேண்டாம். நீ எப்படி போயிட்டு போறேன்? கொஞ்ச நேரம் மணின்னு சொன்னாரு, இன்னொரு வேலை இருக்கு சார், நான் முடிச்சுட்டு போயிடலாம். முடிச்சுட்டே வந்துருப்பேன். நான் வேலைதான் முக்கியமாச்சு.
வந்தே வராதுங்க. இல்ல அப்போ உனக்கு சரி நம்ம மண்ணு தப்புன்னு தோணுவாரு. ஒரு உடம்பு முடியல சொல்லியாச்சு, கூட்டிட்டு போக முடியல, முடியாத சூழ்நிலை. இப்ப என்ன சொல்ற? என்ன முடியாத சூழ்நிலை? யார்கிட்டயா கபடி என்ன பண்றது? எரிச்சு காப்பிட்டு இருக்கிறான் பாரு. அந்த காலத்துல அது முடியலன்னு எவ்வளவு சீரியஸா பேசிட்டு சிரிக்கிற நீனு. எரிச்சு காப்பாதே என்னை சிரிப்பு கூட்டிட்டு இருக்கிற நீங்க. சிரிப்பு போடுறேன். சரி, சிரிப்பு கழிக்கிறேன். இல்ல நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்னை சிரிப்பு கூட்டிட்டு இருக்க சரவணா. தேவையில்லாம சிரிப்பு போலீஸ் மாதிரி தெரியுது, சீரியஸா பேசுறேங்கிற அப்படிங்கிற மாதிரி டயலாக் பேச வச்சிடாத. நீங்க நான் டென்ஷன் ஆனேன்னு வைக்க, உன் மேல தப்பு வச்சுட்டு நீ எதுக்கு டென்ஷன் ஆவ? சரி, முடியாம படுத்திருந்தாலே சகுந்தலா எந்திரிச்சு சாப்பிடுன்னு ஒரு வார்த்தை சொன்னேன். முகரை வேகமா திருப்பி படுத்த. அப்புறம் நான் எப்படி கூட பேசு, உன்னை எப்படி நான் கூப்பிடுவேன் சொல்லு. எப்பங்கிற எப்ப திருப்பி எப்ப நடந்தது எப்ப சொல்ற நீ? முடியாதப்பதான் நான் கேட்டேன். சரி சாப்பிடவா? நீ முதல்ல எத்தனை ட்ரிப் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனேன்னு சொல்லு. உடம்பு சரியில்லாம எத்தனை ட்ரிப் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனேன்? தேவையில்லாம பேசிட்டு இருக்க கூடாது. நான் ஆஸ்பத்திரி போலான்னு போத கூப்பிட்டியா? அதுக்குதே காரணம் சொல்லிட்டு இருக்கிறப்ப நான். என்ன காரணம்? சகுந்தலா முடியாம படுத்திருந்தியே, சரி வாமா சாப்பிட்டு படுமா அப்படின்னு கூப்பிட்டா இல்லையா? இப்படித்தான் திருப்பினேன். திருப்பினியா? அப்புறம் எப்படி நான் உன்னை கூப்பிடுறேன்? அரே எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கவே. நமக்கு வீடியோ எடுக்கிறோம் கண்டுபிடிச்சு டென்ஷன் ஆயிடும் அப்படிங்க. சரி ஓகே, இதோட நாங்க இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பாய்.